பாண்டியன் ஸ்டார் இன்னைக்கு சீரியல் எபிசோட்ல என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சரவணன் வந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அப்போ வந்து மயில் வந்து கேட்குறாங்க, என்னம்மா எல்லா வீட்டில் இருக்க எல்லாத்துட்டையுமே சகஜமாக பேசுகிறீங்க, ஆனால் ஒரே ரூம்குள்ளே இருந்துக்கிட்டு ஏமாம்மா என்கிட்ட மட்டும் எதிரி மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏன்னா என்னை வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்க யாரும் இது நாள் வரைக்கும் என்னை ஏமாத்தினது கிடையாது, ஆனால் நீ வந்த ஒரு வருஷத்துக்குள்ள என்னை எத்தனை விஷயத்தில் என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மாமா நான் படிப்பு விஷயத்தில் நான் பொய் சொன்னேன், ஆனால் குழந்தை விஷயத்தில் யாராவது பொய் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மயில். அதுக்கு நீ சொல்லுவ, உன்னால் எவ்வளோ பொய் வேணும்னா நீ சொன்னாலும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்கிறாரு. சரி இப்போ என்ன உங்களுக்கு என்ன மேலே வந்து படுக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கட்டில் வந்து படுங்க அப்படின்னு சொல்லி மயில் கேட்குமே, இப்போ நீ பேசாமல் இருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து வெளியே வந்துடுறாங்க. ஹாலில் வந்து படுக்கலான்ட்டு வெளியே வரவுமே, என்னம்மா நீங்கள் வெளியே வந்து படுக்கிறீங்க, இப்போ வீட்டில் யாராவது என்ன கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும் அப்படிங்கும், நீ ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ராஜீவ் கதிரும் அவங்க ரூமில் படுத்திருக்காங்க, மீனாவும் செந்திலும் அவங்க ரூமில் படுத்திருக்காங்க, நீங்கள் மட்டும் ஏமா வெளியே படுக்கிறீங்க அப்படிங்கும், ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அவங்கவுங்க ரூமில் நிம்மதி கிடைக்குது, எனக்கு நம்ம ரூமில் நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லவுமேனு, இப்போ உங்கள் நிம்மதிக்கு என்னவமா கெட்டு போச்சு அப்படிங்கவுமே, நீ தான் என் நிம்மதியை கெடுக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்ன நான் இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கவுமேனு, உன்னை இந்த வீட்டில் இருன்னு நான் சொல்ல மாட்டேன், இருக்க வேண்டான்னு நான் சொல்ல மாட்டேன், நீ உங்கள் வீட்டுக்கு போகிறதுனா இப்பயே கிளம்பி போனா, அதை பற்றி நான் எதுவுமே கவலைப்பட மாட்டேன், எதுவுமே நான் சொல்லவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ உள்ளே வந்து படுக்க போகிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கோமே, கோமதி எந்திரிச்சு வந்துடுறாங்க. கோமதி வந்து என்ன பிரச்சனை, ஏன் இப்படி வந்து ஹாலில் படுத்திருக்கீங்க அப்படிங்கவும், மயில் வந்து உண்மையை சொல்ல போகும்போது சரவணன் வந்து இல்லைம்மா ஒன்றும் இல்லை, ரூமில் வந்து ஃபேன் ஓட மாட்டேங்குது, வேர்க்குது, அதனால தான் வெளியே வந்து படுக்கலான்ட்டு வந்தேன் அப்படின்னு. அப்புறம் எதுக்கு இவ சண்டை போட்டுட்டு இருந்தா அப்படிங்க, இல்லை மயில் புலம்பிக்கிட்டு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோமே, சரி மேலே போய் ஒரு ஃபேன் இருக்கு எடுத்துகிட்டு வந்து உள்ளே போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி உள்ளே போயிடுறாங்க. அப்புறம் உள்ளே போகவுமே மறுபடியும் கீழே படுக்கவுமே, ஏன் அம்மா இப்போ நீங்கள் கட்டிலில் படுக்க போகிறீங்களா இல்லையா, அத்தை ஒரு வார்த்தை சொன்னோன்னா வேமா உள்ளே வந்து படுக்கிறீங்க, இப்போ நான் சொன்னால் மட்டும் ஏன் வெளியே இப்போ மேலே வந்து படுக்க மாட்டேங்கிறீங்க கட்டிலில் அப்படிங்குமே, இப்போ உனக்கு என்ன கட்டிலில் படுக்கணும் அவ்வளோதானே, தயவு செஞ்சு கத்தாத, வெளியே இருக்கவங்களுக்கு கேட்டுற போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் கேட்டால் கேட்டு போகுது அப்படி, ஏன் நீ பண்ண அக்கிரமத்தெல்லாம் பொய்யெல்லாம் நம்ப அவங்ககிட்ட சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ மாமா தயவு செஞ்சு கட்டிலில் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் வந்து நம்ம ராஜி வந்து பாண்டியன்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. பேசலான்ட்டு என்னென்னா அந்த இதில் வந்து வரும்போது இந்த டான்ஸ் போட்டிக்கு சேர்றத வந்து அந்த பேப்பர் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. இதில் நான் கலந்துக்குவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் வேண்டாம்மா கலந்துக்க வேண்டாம், இது என்ன எதுனே தெரியல, அதெல்லாம் எங்கேயுமே இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுதுமே, இல்லைம்மா பரவாயில்ல 10 லட்ச ரூபா பணம்னா நம்மளுக்கு என்ன எவ்வளோ பெருசு, நான் கலந்துக்கிறேன்ம்மா கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்குமே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா நீ பேசாமல் இரு, நீ போலீஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு மட்டும் வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் போயிடுறாரு. அத்தை நீங்களாவது எடுத்து சொல்லுங்களே அப்படின்னு சொல்லி கோமதிட்ட கேட்கும். ஏம்மா நீ பேசாமையாவது இரு ராஜி, ஏற்கனவே உங்கள் சித்தப்பண்ணு உங்கள் அப்பாவும் எங்களை என்னமோ சொன்ன மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, இதில் ஊராக ஆட வச்சு என் பொண்ணை காசு சம்பாதிக்கிறீங்களா, என்ன அது வேற தப்பாக பேசணுமா, தயவு செஞ்சு பேசாமல் இரு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுறாங்க. அப்புறம் கதிர்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு கதிர்கிட்டையும் பேசுகிறாங்க. கதிர் வந்து ஒரே பிடிவாதமாக வேணாம், நீ ஏற்கனவே போலீஸ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கல, அதை ஃபஸ்ட்டு பாரு, ஃபிசிக்கலு அது இதுன்னு எல்லா எக்ஸாமும் நீ முடிக்கணும், ஃபஸ்ட்டு அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணு, மற்றதெல்லாம் நீ விட்டுரு அப்படின்னு சொல்லுவோம். என்னால் ரெண்டுலேயுமே முடியும் அப்படிங்கிறாங்க. நீ ஒன்றும் வேண்டாம் அதில் கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் ஜாக்கிங் போகும்போது கேட்குறாங்க, அவங்க எந்த இதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை பிடி கொடுக்காமே பேசுகிறாரு. அப்புறம் அரசி வந்து அப்பா நான் வந்து என் ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோமே, கோமதியிட்ட முதல் போய் கேட்குறாங்க. கோமதி வந்து வேண்டான்னு சொல்லிடுறாங்க. கோமதி வேண்டான்னு சொல்லவுமே நான் போய் அப்பாட்டே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோமேனு அவங்க பாண்டியன்கிட்ட போய் கேட்கவும், பாண்டியனும் சரி நீ போயிட்டு வாமா அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்படி இப்போ அந்த பொண்ணை அனுப்புறீங்க தனியாக அப்படிங்குமே, ஏற்கனவே அரசி மனசுக்குள்ளே போட்டு இவ்வளோ குழப்பிட்டு இருக்கு, இதில் நீ வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தீங்கன்னா நம்ம மேலே இன்னும் அப்பா அம்மாவுக்கு சந்தேகம் வந்து தீரலை போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து சரவணன் கோமதி எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து சரவணன்கிட்ட வந்து பாண்டியன் சொல்கிறாரு, அதை இடத்த விற்கிறதுக்கு ஏதாவது புரோக்கரை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கவுமேனு மயில் இருந்துட்டு கேட்குறாங்க. ஏவமா அந்த இடத்த விற்கணும்னு சொல்கிறீங்களா, எங்ககிட்டலாம் மற்றவங்ககிட்டலாம் நீங்கள் இது கேட்க மாட்டீங்களா, சரி சம்மதம் கேட்க மாட்டீங்களா அப்படிங்கவுமே, ஏமா அப்படி கேட்குற அப்படிங்கவுமே, ஆமாம் எங்கள் வீட்டிலலாம் ஏதாவது ஒரு இடம் விற்கணும்னா என்கிட்டயும் சுடத்தை கேட்பாங்க, ஆனால் நீங்களாம் இங்கே யார்ட்டையுமே கேட்க மாட்டீங்களா அப்படிங்கவுமே, யாருக்கு என்னென்ன பண்ணணும்னு எனக்கு தெரியுமா, நான் அந்த மாதிரிலாம் எந்த பிள்ளைகளையும் நான் பிரித்து வச்சு பார்க்க மாட்டேன், எல்லாருமே எனக்கு ஒன்று தான்,
ஆனால் வந்து யாராருக்கு எப்பப்போ என்னென்ன செய்யணுங்கிறத நான் கரெக்டாக செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லுவோமே. ஏன்மா நான் எதாவது தப்பாக கேட்டேனா அப்படிங்குமேனு கடைசியில் அப்புறம் கோமதி கேட்குறாங்க, ஏன் இந்த தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டுட்டுருக்க, அந்த மனுஷனவே நீ சந்தேகப்படுறியா? என் புருஷனுக்கு யாராருக்கு எப்பப்போ என்னென்ன செய்யணும்னு என் புருஷனுக்கு தெரியும், நீ ஒன்றும் அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேற என்னமோ ஒன்று கேட்கவுமேனு, ஏமா சொத்தை பிரித்த மாதிரி இதையும் பிரிச்சிட போறியோ அப்படின்னு காய் கட் பண்ணிட்டு இருக்கும்போது 2 காயை தனியாக எடுத்து வைக்கவுமேனு கோமதி கேட்குறாங்க, ஏன் மயில் அந்த 2 காயை மட்டும் தனியாக எடுத்து வச்சிருக்கா, உனக்கும் சரவணனுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்கத்த அப்படி கேட்குறீங்க அப்படிங்குமே, ஆமாம் சொத்தை தனியாக பிரித்து கேட்ட மாதிரி இதுலேயும் பங்கு பிரித்து வச்சுருக்கியோன்னு தான் நினச்சேன் அப்படிங்குமே ஒரு மாதிரி படக்குன்னு போயிடுது. அப்புறம் வந்து அரசியை வந்து வெளியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்புறதுல இப்படியே வந்து செல்லம் கொடுத்து தான் நீங்கள் கெடுத்துட்றீங்க அப்படிங்குமே, அட விடு என்ன செல்ல பையன் கொடுக்குறாங்க, அந்த பிள்ளைக்கோட சுதந்திரத்தை அந்த பிள்ளைகிட்ட நான் கொடுக்குறேன் அப்படின்னு. ஆமாம் இதே மாதிரி இது பண்ணுறாங்கன்னு ராஜியக்கான அந்த மெட்ராஸுக்கு அனுப்பி வச்சிடாதீங்க அப்படிங்குமே பாண்டியன் ஒரு மாதிரி பார்க்குறாரு. இதுக்கப்புறம் ராஜி வந்து இவங்களெல்லாம் மீறி எப்படி டான்ஸ் போட்டியில் கலந்துக்க போகிறாங்கங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.